கடைசியாக எங்கள் அப்பாவுக்காக நான் மொட்டை அடித்தேன். இப்போ எங்கள் அண்ணன் சிஎம் ஆனதும் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன் முருகன்கிட்ட. திருச்செந்தூர் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சிதம்பரம் ஜங்ஷனில் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிருந்தோம். ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயினில் போய் ஏறினா கூட்டம்னா கூட்டம், செம்ம கூட்டம். அப்படியே நாங்கள் கொஞ்சம் அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே போவோம். போயிட்டு கோயிலும் வந்து சேர்ந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு அண்ணா இங்கே மொட்டை அடிக்கிற இடம் எங்கன்னா இருக்குன்னு கேட்டோம். தம்பி இங்கே இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் கேட்டதுக்கு டோக்கன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. போய் டோக்கன் வாங்கிட்டு போய் பார்த்தா அது ஒரு கியூ 1.5 கிலோமீட்டருக்கு தூரத்தில் நின்றுட்டுருக்கு. அப்புறம் கியூவில் நின்று ஒரு 3/4 மணி நேரம் நின்று அப்படியே போயிட்டு டோக்கனை வாங்கிட்டு மொட்டை அடித்து வெளியே வரத்துக்குள்ளே ஒரு மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. கடலில் குளிச்சுட்டு வந்து தொட்டி தண்ணிலையும் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கோயிலுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் சேமானதும் நாங்கள் மொட்டை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றிக்குரிய போட்டு சாமியை பார்க்கறதுக்கு போய் கியூவில் நிற்கிறோம் நின்றுக்கிட்டே தான் இருக்கோம். அப்புறம் போயிட்டு ஒரு குடோனில் அடித்து வச்சாங்க. அங்கேருந்து வந்து இந்த குடோனில் அடித்து வச்சாங்க. மாற்றி அப்படி இப்படின்னு சாமிகிட்ட போகிறதுக்கு ஒரு 7 மணி நேரம் ஆச்சு. 9 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். சாமி பார்த்துட்டு வரத்துக்கு 3:30 மணி ஆயிடுச்சு. சாமியை பார்த்துன்னு சொல்லிட்டு ஒரு வெற்றிக்குரிய போட்டு அப்படியே சாப்பிட்டு திரும்பவும் ஜங்ஷன் வந்து ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம்.